வருங்கால அரசதிகாரிகளுக்கு வணக்கம். ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இந்த புரட்சிகர அமைப்புகள் அப்படின்றதுல ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நீ எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் சரி, இது சம்பந்தமா கொஸ்டின் இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. மொத்தமே ஒரு 17 அமைப்புகள் தான் இருக்கு. மொத்தமே 17 அமைப்புகள் தான். அந்த 17 அமைப்புகளுமே இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணும். ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் மட்டும் தான், டீடைலிங் இருக்காது. ஷார்ட் நோட்ஸ் தான் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மித்ரமேளா அப்படின்றது எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1899 பூனா, அதாவது மகாராஷ்டிரா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ யார் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விடி சபா, அதாவது விநாயக தாமோதர் சவார்கர், அதாவது விடி சவார்கர்னு சொல்லுவோம். அவரோட பிரதர் வந்து யாரு, கணேஷ் சவார்கர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த மித்ரமேளா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுறாரு, திலகர் வந்து என்ன தொடங்கியிருப்பாரு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். திலகர் வந்து கணபதி, அதுக்கப்புறம் சிவாஜி சம்பந்தமான அந்த பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருப்பார். அது வந்து எதுக்காக கொண்டாடி இருப்பார் அப்படின்னா, இளைஞர்கள்கிட்ட தேசபக்தியை நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் திலகர் வந்து இந்த கணபதி விழாவும் சிவாஜி பண்டிகையும் கொண்டாடி இருப்பார். ஸோ இதே மாதிரி தான் இந்த மித்ரமேளாவும் செயல்பட்டு, இது ரகசிய அமைப்பாக செயல்பட்டு ஆயுத பயிற்சி மற்றும் சுதேச சிந்தனைகளை பரப்பியது. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். சிவாஜி என்ன, அதாவது திலகர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவங்க இதே மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இது என்ன பண்ணியிருக்கோம், 1904 இது வந்து என்னவா மாறி இருக்கும், அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாத்திருப்பாங்க. 1904 வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். முக்கியமானது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னலா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். அதாவது நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய படிச்சு எக்ஸாம்ல போய் ஃபெயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக செலக்டடாக படித்து செலக்டிவாக போய் எழுதி ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்ம, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு அனுஷீலன் சமீதி, இது எங்கன்னா மித்னாப்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1902 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கான எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கும். ஸோ தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னா ஞானேந்திரநாத் போஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எதுனா வங்காளத்தில் வந்து முதல் தலைமுறை புரட்சிகர அமைப்புல ஒன்று தான் எது, இந்த அனுஷீலன் சமிதி. அனுஷீலன் சமிதிலேயே 2-3 இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் 1902 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுல தான் இந்த அக்காரா உடற்பயிற்சி கூடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அக்காரா உடற்பயிற்சி கூடம், இளைஞர்களுக்கான அந்த உடற்பயிற்சி திறனை மேம்படுத்தணும் அப்படின்றக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த குத்துச்சண்டை, வாழ்வீச்சு, தற்காப்பு இது எல்லாமே இதுல எங்க கொண்டு வந்திருப்பாங்க, இந்த அனுஷீலன் சமிதி 1902 மித்னாப்பூர்ல ஆரம்பிக்கப்பட்டதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இயர், எந்த லொக்கேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மூணாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அபினவ் பாரத். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மித்ரமேளா வந்து 1899 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் 1904 என்ன ஆயிருக்கும், அபினவ் பாரத் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இதுவும் அதே பிளேஸ் தான், பூனா, மகாராஷ்டிரால தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ விடி சவார்கர் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இத்தாலிய விடுதலை வீரர் யாருன்னா மாசினியின் இளம் இத்தாலி அப்படின்ற ஒரு என்னது அமைப்பு, அதோட பேஸ் பண்ணி அந்த அமைப்பை, இந்த பேர் தான் முக்கியம், மாசினி அப்படின்றது இந்த பேர் முக்கியம். எங்க உள்ளது அப்படின்னா இளம் இத்தாலி அமைப்பு. அதை ரெஃபர் பண்ணி தான் எது கொண்டு வந்திருப்பாங்க, இந்த அபினவ் பாரத் 1904 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது சம்பந்தமான முக்கியமான வழக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா நாசிக் சதி வழக்கு. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியானா இந்த ஏரியா தான், நாசிக் சதி வழக்கு 1909. ஸோ இதை சேர்ந்தவங்க தான் யாரு, அனந்த லக்ஷ்மணன் ஆங்கரே என்ற இளைஞர் வந்து நாசிக் மாவட்ட ஆட்சியரை வந்து ஜாக்சனை வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. ஸோ இதனால என்ன பண்ணுவாரு, இவரு சுட்டு கொண்டிருப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சபாக்கரோட சபதர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்தமான் சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. எங்க அடைச்சிருப்பாங்க, அந்தமான் சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது. நாசிக் சதி வழக்கு 1909 தெரிஞ்சா போதும். யார் அப்படின்னா அனந்த லக்ஷ்மணன் கங்கர். அவர் யாரை சுட்டு கொண்டார் அப்படின்னா ஜாக்சன். இந்த ஜாக்சன் யாருன்னு கேட்டோம்னா நாசிக்கோட மாவட்ட கலெக்டர். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? நெக்ஸ்ட் சுதேசி பாந்தவ் சமிதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, முக்கியமானது 1905. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அதிகமாக கேட்டதில்லை, ஒரு டைமோ 2 டைமோ தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டைம் வந்து இது கேட்டதே கிடையாது. ஸோ இது எங்கன்னா 1905 பாரிஷால்ல, தற்போதைய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பாரிஷால் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அஸ்வினி குமார் தத். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது, இந்த இயக்கம் யார் வந்து
தொடங்குனது யார் வந்து தொடங்கியவர் அல்லது தோற்றுவித்தவர் யாருன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது சம்பந்தமான முக்கியமான நமக்கு டேட்டா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1905 வங்க பிரிவினை எதிர்த்து என்னது தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுதேசி தொண்டர் அமைப்பு. இதுக்கு பேர் என்னது? சுதேசி தொண்டர் அமைப்பு அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ மொத்தம் 175 கிளைகள் இதுக்குள்ள இருந்திருக்கும். மொத்தம் 175க்கு மேற்பட்ட கிளைகள் இருந்திருக்கும். அப்புறம் இந்த அந்நிய பொருட்கள் புறக்கணிப்புலாம் இருக்குல்ல, நம்ம சுதேசியில் வந்து நிறைய பார்த்துருப்போம். அந்த சுதேசியில் என்னென்ன மாதிரிலாம் பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், புறக்கணிக்கணும், நீதிமன்றங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இதில் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி தான் 175க்கு மேற்பட்ட கிளைகள். இந்த நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து அனுசீலன் சமிதி 2. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வேற, இது வேற. அது 1902, இது 1907. இது எங்கன்னா டாக்கா மற்றும் கல்கத்தால. கல்கத்தா எங்க இருக்கு? வங்காளத்தில் இருக்கு. ஸோ தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பிரேந்திர குமார் கோஷும் பூபேந்திரநாத் தத்து அதுக்கப்புறம் புலின் பிகாரி தாஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட முக்கியமான இதழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுகாந்தர், ரகசிய பிரிவின் என்னது இதழாக யுகாந்தர் வந்து செயல்பட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சம்பந்தமான முக்கியமான வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க டிஎன்பிசி எடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இல்லாத ஒரு கொஸ்டின் நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ 1908 யாரை கொண்டிருப்பாங்க அப்படின்னா முஷாபர்பூர் நீதிபதி மீது கிங்ஸ்போர்டு அப்படின்ற மீது என்னது குதிரம் போஸும் பிரபுல்லா ஷாக்கி இது 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வெடிகுண்டு வீசிப்பாங்க. ஸோ இதனால என்ன பண்ணிருப்பாங்க, குதிரம் போஸும் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு, அரவிந்த கோஷ் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாரு. பின்னர் வந்து என்ன பண்ணிப்பாரு, யார் வாதாடினாங்க அப்படின்னா சிஆர் தாஸ். இது மெயினான ஏரியா. நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு எந்த வருஷம் 1908, யாரை கொண்டாங்க அப்படின்னா கிங்ஸ்போர்டு, யார் கொன்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி. ஸோ இதற்காக யாருக்கு தண்டனை கிடைச்சது அப்படின்னா அரவிந்த் கோஷ். இதுக்கப்புறம் அவர் வந்து சிஆர் தாஸ் வந்து வாதாடி அவர் வந்து விடுவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பாண்டிச்சேரி போய் ஆசிரமம் ஆரம்பிச்சு அங்க இருந்திருப்பார். ஸோ அது அந்த இதெல்லாம் வேண்டாம், நமக்கு எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பாரத் மாதா சமூகம் சொசைட்டி. இது வந்து சங்கம் கிடையாது. ஸோ 2 கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. பாரத் மாதா சங்கம் வேற, சொசைட்டி வேற, சமூகம் வேற. ஸோ இது வந்து 1907 ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கன்னா பஞ்சாப்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா அஜித் சிங். அஜித் சிங் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங்கோட சித்தப்பா. ஆறு பகத்சிங்கோட சித்தப்பா அவரது. ஸோ இது சம்பந்தமான முக்கியமானது பார்த்தோம்னா இது வந்து ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பஞ்சாப்ல வந்து நில பரிமாற்றம் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகளுக்காக திரட்டியது தான் இது இந்த இயக்கம். ஸோ இதுல வந்து இது முக்கியமானது பகடி சம்பால் ஓ சட்டா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். பகடி சம்பால் ஓ சட்டா அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இது வந்து விவசாயிகளிடையே என்னது மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குறதுக்காக உருவாக்குனதா இந்த ஒரு இயக்கம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து பாருங்க, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு HRA அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் 1924 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவும் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏரியா தான். ஸோ 1924 இடம் வந்து கான்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னா சச்சீந்திரநாத் சன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில், அதுக்கப்புறம் ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி. 3 பேர். இந்த பேர் எல்லாமே முக்கியம். இந்த 3 பேர்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் 2 பேர் படிச்சிருப்போம், ஒரு பேர் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் இல்லாத, அதாவது எந்த பேர் வந்து கஷ்டமா இருக்கோ அந்த பேர் வந்து கேட்டுறாங்க. படிக்காத ஒரு பேரை புதுசாக கேட்குறாங்க டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஆயுதமேந்திய புரட்சி மூலம் இந்திய ஐக்கிய மாநில குடியரசை அமைப்பது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும். ஸோ இது சம்பந்தமான முக்கியமான வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காகோரி ரயில் கொள்ளை வழக்கு அல்லது சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது 1925 நடந்திருக்கும். ஸோ ஆயுதங்கள் வாங்குறதுக்காக அரசு பணத்தை என்னது கொள்ளையெடுத்திருப்பாங்க. யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மிலும், அஷ்பகுல்லா கான், அதுக்கப்புறம் ரோஷன் கிங், ராஜேந்திர லகரி இவங்கெல்லாம். ஸோ இந்த பேர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நவஜவான் பாரத் சபா 8 வந்து நவஜவான் பாரத் சபா அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. 1926 லாகூர் பஞ்சாப்ல வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ யார் யார் தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னா பகத்சிங், அதுக்கப்புறம் சபில்தாஸ் மற்றும் யாஷ்பால் அப்படின்றவங்க 3 பேர். இந்த 3 பேர் உள்ளது எல்லாமே 3 பேருமே சேர்த்து படிச்சிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட், ஸோ இது எதுக்காக தோற்றுவிச்சாங்க? மதச்சார்பின்மை. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படின்றது. அதுக்கப்புறம் சோசியலிச சிந்தனைகளை வந்து யார்கிட்ட, யங்ஸ்டர்ஸை கொண்டு போகணும், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள்ட்ட வந்து கொண்டு போகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சபை. ஸோ இளைஞர்கள் ஜாதி மத எல்லைகளை கடந்து நாட்டின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் அப்படின்றதான் வலியுறுத்தியதான் முக்கியமானது. ஸோ டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 9வது
இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு அமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், HRA பார்த்தோம். இதில் வந்து என்னது அடிஷ்னலாக எஸ் மட்டும் இருக்கும். எஸ் அப்படின்றது சோசலிஸ்ட் அப்படின்றது மட்டும் இருக்கும். 1928 எங்கன்னா டெல்லியில் பெரோஷா கோட்லா அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தோற்றுவித்தவர் வந்து சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், அதுக்கப்புறம் சுக்தேவ், அதுக்கப்புறம் ராஜகுரு. ஸோ இது சம்பந்தமான முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா காரல் மார்க்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே காரல் மார்க்ஸின் சோசலிச பாதையில் கொண்டு செல்வதற்காக பகத்சிங் முயற்சியால் சோசலிஸ்ட் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. எதுல HRAல சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? சாண்டர்ஸ் கொலை வழக்கு முக்கியமானது. டிஎன்பிசியில் வந்து கேட்காத ஒரு கொஸ்டினே இருக்காது. சாண்டர்ஸ் கொலை 1928 லாலா லஜபதி ராயை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தடியடி நடத்தி லத்தையில் அடிச்சு இறந்துருப்பாரு. அதுக்காக தான் வந்து சாண்டர்ஸ் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. யாரு? ஜேம்ஸ் ஸ்காட்டை வந்து கொல்றதுக்கு வந்து திட்டமிட்டிருப்பாங்க. ஆனால் தவறுதலாக யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படின்றதா 1928 டிசம்பர் 17 டேட்டோட பார்த்துக்கோங்க. 1928 டிசம்பர் 17 வந்து கொண்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசியிருப்பாங்க. ஸோ பொது பாதுகாப்பு மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை வந்து கொண்டு வருவாங்க. அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்தும் சட்டமன்றத்தில் வந்து என்னது குண்டு வீச்சிருப்பாங்க. வெறுமனே குண்டு மட்டும்தான் வீசியிருப்பாங்க, யாரும் வந்து இறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான், அதாவது ஒரு இறப்பு இல்லாத ஒரு குண்டு வீச்சு முறையில் தான் அந்த குண்டு வெடிப்பு நடந்திருக்கும். அதை தான் அவங்களும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பயங்காட்டுற மாதிரி தான், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இங்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி முழங்கியிருப்பாங்க. ஸோ 1931 மார்ச் 23 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு 3 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க, தூக்கிலிட்டு இருப்பாங்க. ஸோ இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வரும்போது இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்குமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாமுக்கு நம்ம கொஸ்டின் என்ன வருமோ அந்த கொஸ்டினை மட்டும் டைரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த 9மே இந்தியாவுக்குள்ள உருவாக்கப்பட்ட புரட்சிகர அமைப்புகள். ஸோ இந்தியாவுக்கு வெளியில என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இந்தியாவுக்கு வெளியில் அமைக்கப்பட்ட புரட்சிகர அமைப்புகள். ஸோ இது என்னன்னா 1905 இந்தியா ஹவுஸ் அப்படின்றது ஒரு முக்கியமானது. ஸோ இது சம்பந்தமான கொஸ்டின் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. இந்தியா ஹவுஸ் அப்படின்றது 1905 லண்டன்ல இங்கிலாந்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ யாருன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஸோ அந்த பேரு இந்தியா ஹவுஸ் எங்க, இந்தியா ஹவுஸ் லண்டன், அதாவது லொக்கேஷன் வந்து ஒரு பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக்களை என்ன கேட்டிருந்தாங்க, யார் வந்து இதை வந்து உருவாக்குனது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது யாருக்காக உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா லண்டனில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு. யாருக்கு? லண்டனில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு வந்து ஒரு விடுதியாகவும், அதாவது ஹாஸ்டல் மாதிரியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் புரட்சிகர அந்த மையமாகவும் இருந்திருக்கும். தேசியவாதத்தை வந்து அவங்களுக்கு வந்து விதைக்கணும் அப்படின்றக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. ஸோ இது முக்கியமானது என்ன பார்த்தோம்னா, தி இந்தியன் சோசலிஸ்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான இதழ், அதாவது பத்திரிகையை சொல்லலாம். இது இராணுவ பயிற்சியும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கல்வி உதவித்தொகை மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து அபினவ் பாரத். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அபினவ் பாரத் லண்டன் கிளை, அபினவ் பாரத்தோட லண்டன் கிளை. ஸோ இது வந்து 1906 லண்டனில் உருவாயிருப்பாங்க. யாருன்னா BD சவார்கர். ஓகே, இதோட விவரம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு முக்கியமானது. யாருன்னா இந்த சவார்கர் மட்டும் கூட மதன் லால் திங்க்ரா அப்படின்ற ஒரு இருந்திருப்பார். ஸோ இவரை தான், இவங்க 2 பேர் தான் நடத்திருப்பாங்க. இதில் முக்கியமான கொலை வழக்கு எப்படின்னா கர்ஷன் வைலி கொலை. இதில் முக்கியமானது என்னன்னா இந்த கர்ஷன் வைலி கொலை தான். என்னன்னா இந்த கர்ஷன் வைலியை யார் கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மதன்லால் திங்க்ரா அப்படின்றவர் சுண்டு கொண்டிருப்பாரு. இதனால என்னது, திங்க்ரா வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். சவார்கர் வந்து கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பார். ஸோ முக்கியமானது கர்ஷன் வைலி கொலை 1909. யார் அப்படின்னா மதன்லால் திங்க்ரா அப்படின்றவர். ஸோ அதனால அவரும் தூக்கிலிடப்பட்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சவார்கர் வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார். நெக்ஸ்ட் இந்திய விடுதலை குழு அல்லது இந்திய சுதந்திர கழகம் 1907 உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ எங்க அப்படின்னா அமெரிக்கா. லொகேஷன் ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னா தாரக்நாத் தாஸ் அப்படின்றவங்க. ஸோ இது எங்கன்னா எதுக்காகனா வட அமெரிக்காவில் குடியேறிய இந்திய தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரீ ஹிந்துஸ்தான் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது என்னது பின்னாடி கதர் இயக்கம் 1913 கதர் இயக்கம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும் இது. ஸோ அடுத்த கொஸ்டின் அதை தான் இருக்கும். கதர் இயக்கம் 1913. ஸோ எங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் தொடங்கியிருப்பாங்க. தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா லாலா கர்தயால். யாரு? லாலா கர்தயால். அதுக்கப்புறம் தாரக்நாத் தாஸ் மற்றும் ஷோகன் சிங் பாக்னா அப்படின்ற
3 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதில் முதல் தலைவர் வந்து ஷோகன் சிங் பாக்னா அப்படின்ற ஒரு முதல் தலைவராக இருந்திருப்பாரு. இதில் கதர் அப்படின்ற என்னன்னா உருது மொழியில் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி பொருள். கதர் அப்படின்னா என்ன பொருள்? உருது மொழி. கதர் அப்படின்றது தமிழில் கூட நமக்கு கேட்கலாம். கதர் அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம். கதர் அப்படின்றது உருது மொழி சொல். அப்படி கதர் அப்படின்றதுக்கு பேரு கிளர்ச்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தமிழர்கள் எல்லாமே கதராடை தான் உடுத்துவோம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த கதருக்கான மீனிங், அதனால அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கதர் என்ற பத்திரிகையை உருது, பஞ்சாபி உள்ளிட்ட பல மொழிகளில் வெளியிட்டாங்க. ஸோ என்ன பேர்ல இந்த இயக்கத்துக்கு பேர்லயே கதர் அப்படின்றதுல உருது, பஞ்சாபி மொழிகளில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா கோமக தமரு சம்பவம் 1914. ஸோ குர்தீப் சிங் அப்படின்றதுனால கனடாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு என்னது பஜ்பஜ் கல்கத்தா. பஜ்பஜ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தால இருக்கு. ஸோ அங்க வந்து சுடப்பட்டு சம்பவம் தான் இந்த முக்கியமானது. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஆயிருக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம். நெக்ஸ்ட், இந்திய விடுதலை குழு பெர்லின் கமிட்டி ஒரு முக்கியமான இதுல வந்து பெர்லின் கமிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து எங்கன்னா பெர்லின்ல வந்து ஜெர்மனியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருன்னா வீரேந்திரநாத், அதுக்கப்புறம் சட்டோபாத்யாயா, லாலா கர்தயால் மற்றும் பூபேந்திரநாத் தத் அப்படின்றவங்க 4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முதல் உலக போர்ல வந்து ஜெர்மனி நாட்டோட உதவியோட இந்தியா வந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த விடுதலை கழகம். ஐரோப்பா மற்றும் கிழக்காசியாவில் உள்ள இந்திய போர் கைதிகளை திரட்டி பிரிட்டிஷருக்கு எதிராக திருப்ப முயன்றனர். முக்கியமானது, ஸோ இந்த பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. பேரு வருஷம் இந்திய பெர்லின் குழு பெர்லின் கமிட்டி வந்து 1914, வீரேந்திரநாத், அதுக்கப்புறம் இந்த பேர் எல்லாமே பார்த்துக்கோங்க. லொகேஷன் மெயின். நெக்ஸ்ட், அரசு மற்றும் இந்திய விடுதலை குழு. அரசு மற்றும் இந்திய விடுதலை குழு 1915 காபூல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. காபூல் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஸோ யார் அப்படின்னா ராஜா மகேந்திர பிரதாப் மற்றும் மௌலாலி பரகத்துல்லா அப்படின்றவங்கள ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் புலம்பெயர்ந்த இடைக்கால அரசாங்கத்தை காபூலில் அமைத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குடியரசு தலைவராகவும் அப்புறம் வந்து மௌலாவி பர்கத்தில் வந்து பிரதமராகவும் என்னது பொறுப்பேற்றிருப்பாங்க. ரஷ்யாவின் லெனினை சந்தித்து ஆதரவும் கேட்டிருப்பாங்க. இதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க 16, இந்திய விடுதலை குழு 1942. ஸோ நிறைய இருக்கு இதுல. டோக்கியோ எங்கன்னா ஜப்பான்ல, டோக்கியோ ஜப்பான்ல ராஸ்பிகாரி போஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. தென்கிழக்கு ஆசியாவில் அதாவது மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் இங்க வாழ இந்தியர்கள் எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு தேசிய அதாவது ஐஎன்ஏவுக்கு வந்து என்னது ஒரு பேக் ஃபோனா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இது. ஸோ 1943 வந்து இது தலைமை பொறுப்பு யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஏற்றிருப்பார். ஸோ ஐஎன்ஏ தான் 1942 மோகன் சிங் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 1943 போஸ் அவர்கள். ஓகேவா? இந்திய தேசிய படை ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி 1942. ஸோ இது எங்கன்னா டோக்கியோ, சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கேப்டன் மோகன் சிங் மற்றும் ராஸ்பிகாரி போஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜப்பானியர்களிடம் சரணடைந்த பின்பு ஜப்பானியர்களிடம் அதாவது இந்த கேப்டன் வந்து யார் இருக்காரு? மோகன் சிங் வந்து அங்கே இந்த நம்ம கைதிகள் எல்லாமே சரணடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதாவது அடிமையாக இருக்கிறவங்களாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஐஎன்ஏவா பின்னாடி சேஞ்சாக இருக்கும். ஆரம்பத்தில் உருவாக்குனவர் வந்து கேப்டன் மோகன் சிங் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தலைமை பொறுப்பு ஏற்றவர் யார் அப்படின்னா நேதாஜி. எப்போ அப்படின்னா 1943 வந்து தலைமை பொறுப்பு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசாத் ஹிந்த் அப்படின்ற இடைக்கால அரசு எங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். எங்க சிங்கப்பூர்ல வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முக்கியமான முழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி ஷாலோ, ஜெய்ஹிந்த், அதுக்கப்புறம் எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்ற முக்கியமான முழக்கங்கள்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜான்சி ராணி படைப்பிரிவு ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா. ஜான்சி ராணி படைப்பிரிவுன்றது கேப்டன் லட்சுமி வந்து தலைமையில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த படைப்பிரிவுக்கு பேர் கேட்குறாங்களா இல்லை அந்த படைப்பிரிவின் தலைமை யாருன்னு கேட்குறாங்களான்னு பாருங்க. இது ரெண்டுமே லாஸ்ட் டைம் அதாவது 2022 குரூப் 4 கொஸ்டின் நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டடாக 22 கேட்டதுன்னு நினைக்கிறேன். 2022 குரூப் 4 குரூப் 2 கொஸ்டினோ இது வந்து. ஸோ முக்கியமான ஏரியா. ஸோ இதுதான் மொத்தமே இந்த 17 தான். இந்த 17 கொஸ்டின் வந்து நல்லா இந்த 17 அமைப்புகள் வந்து தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா 6 மார்க்கு கன்ஃபார்ம். 17 கொஸ்டின் வந்து இந்த 17 இயக்கங்களை வந்து நல்லா தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்குனா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் வரும் நமக்கு? 4 கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 வரும். ஸோ அதனால இது முக்கியமான ஏரியா. நல்லா டீட்டெயிலாக அதாவது ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. ரொம்ப எலாபரேட்டாலாம் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நமக்கு என்ன டேட்டாவோ அந்த டேட்டா மட்டும் செலக்டடாக படித்தாலே போதும். ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.